என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டருக்கு நேரம் 2 காலை வைக்கணும். அது பேர் என்னது? சமநிலை. ஓகேவா? காலை வந்து இப்படி அகட்டி வைக்கக்கூடாது. அது பேர் சமநிலை கிடையாது. சமநிலைன்னா நம்ம ஷோல்டருக்கு நேரம் நம்ம 2 காலை தான் சமநிலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுங்கம்பு இருக்குது, நெடுங்கம்பு இருக்குது, கடைக்கம்பு இருக்குது. இப்போ நம்ம எந்த பாடம் பார்க்க போறோம்? நெடுங்கம்பு. என்னது? நெடுங்கம்பு. நெடுங்கம்பு எப்படி அளவு பிடிக்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருந்து அளக்க வேண்டியதான். இங்க இருந்து அளந்தா ஒரு முழம் வருதுல்ல, அதை அப்படியே லாக் பண்ணி நமக்கு வலது கைக்கு மேல இடது கையை பிக்ஸ் பண்ணணும். நல்லா பிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நமக்கு வலது கைக்கு மேல இடது கையை பிக்ஸ் பண்றோம். பண்ணியாச்சா? என்ன பண்ண போறோம்? இதுல வெளிச்சுற்று பார்க்க போறோம். வெளிச்சுற்று எப்படி இருக்குன்னா எந்த மாடல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ணுவோம்ல அந்த ஸ்டைல்ல வராது. புரியுதா? இது பேர் என்னது? வெளிச்சுற்று. வெளிச்சுற்று மூலமா என்ன பண்ணுவோம்? நம்ம எதிரியை இந்த தாடை அட்டாக் பண்ணுவோம். புரியுதா? அது எப்படின்னா புரியுதா? இது பேர் என்னது? வெளிச்சுற்று.